வரம்புகளை விதைத்தது யார்? வரட்டுமடா யுத்தம், நரம்புகளில் ஓடுதடா ராஜராஜனின் ரத்தம். சபைக்கு வந்தனங்கள், மதிப்பிற்குரியவர்களே. இன்று இந்த அவை தண்ணிலே உங்களுக்காக நான் எடுத்துரைக்க இருக்கின்ற தலைப்பு தற்கொலையும் தற்கால சமூகமாகும். அந்த வகையிலே இந்த தற்கொலையானது தற்போதைய இலங்கை செய்தி முதல் உலகளாவிய செய்தி வரை பரவலாக பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையிலே இங்கு யார் இந்த தற்கொலையினை அதிகமாக செய்கின்றார்கள் என்றும் அதற்கான அடிப்படை காரணங்களையும் அதற்கான தீர்வுகளையும் உங்களுக்காக எடுத்துரைக்க வந்துள்ளேன். அடிப்படையில் இருந்து ஆரம்பிக்கின்றேன். இந்த தற்கொலை என்றால் அதற்கான காரணங்கள் யாவை என்று பார்த்தோம் என்றால், காதல் தோல்வி, பரீட்சை தோல்வி, வாழ்க்கையின் வெறுப்பு என்று பல விடயங்கள் உண்டு. ஆனால் இங்கு இந்த இளைஞர்களானவர்கள் எப்படி இந்த தற்கொலையினை செய்கின்றார்கள் என்றால், இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியினை தவறாக பாவித்து அதனால் வரக்கூடிய விளைவுகளுக்கு அவர்கள் தீர்வினை பெற முடியாமல், யாரிடம் கேட்பது என்று தெரியாமல் இந்த இளைஞர்களானவர்கள் இந்த தற்கொலையினை அதிகமாக செய்கின்றார்கள். இதற்கு உதாரணமாக உலக சுகாதாரத்துறை அமைச்சானது வெளியிட்ட அறிக்கையிலே குறிப்பிடுகின்றது, கிட்டத்தட்ட வருடாந்தம் 7 லட்சம் பேர்களானவர்கள் இந்த தற்கொலையினை செய்கின்றார்கள் என்றும், அதிலும் முக்கியமாக 15 வயது தொடக்கம் 29 வயதில் இருக்கும் இளைஞர்களை இந்த தற்கொலையினை செய்கின்றார்கள் என்றும் அந்த அறிக்கையானது வெளியிட்டுள்ளது. அந்த வகையிலே இதற்கான தீர்வுகளை நாங்கள் யாரிடம் சென்று கேட்கலாம் என்றால், இந்த இணையதளத்திலே பல தற்கொலை தடுப்பு அமைப்புகளானவை காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. உதாரணமாக IASP, NSPA என்று பல தற்கொலை தடுப்பு அமைப்புகளானவை இந்த இணையதளத்திலே காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இப்படியும் இந்த இலங்கை நாட்டில் ஒரு தொடர் இலக்கை என்னும் நம்மால் பார்க்க முடிகின்றது. என்னவென்றால் 1333 என்ற எண்ணிற்கு நீங்களானவர்கள் தொடர்பு கொண்டீர்கள் என்றால், அந்த எண்ணில் நீங்கள் தமிழ் மொழி பேசுபவர்களாக இருக்கட்டும் சரி, சிங்கள மொழி பேசுபவர்களாக இருக்கட்டும் சரி, ஆங்கில மொழி பேசுபவர்களாக இருக்கட்டும் சரி, இந்த மும்மொழியில் நீங்கள் எந்த மொழி பேசுபவர்களாக இருந்தாலும் இந்த தற்கொலையினை தீர்வினை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். அதுவும் 24 மணித்தியாலமும் மாதந்தோறும் வருடந்தோறும் எந்த விதத்திலும் உங்களால் இந்த தற்கொலைக்கான தீர்வினை பெற்றுக்கொள்ள முடியும். அதன் அடிப்படையிலே இங்கு பல இணையதளத்திலே அமைப்புகள் உண்டு. இதனிடம் உங்களிடம் கேட்க விருப்பம் இல்லாவிடில் உங்களுடைய உயிர் நண்பனிடம் சென்று நீங்கள் கேட்கலாம். அவனானவன் அந்த பிரச்சனைக்குரிய தகுந்த தீர்வினை கொடுக்க போகின்றான். அப்படியும் எனக்கு உயிர் நண்பனானவன் இங்கு இல்லை என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால், உங்களுடைய பெற்றோர்களை நீங்கள் நண்பனாக நினைத்து அவர்களிடம் சென்று உங்களுடைய பிரச்சனையை கூறி அந்த பிரச்சனைக்கான தீர்வினை உங்களால் எடுத்துக்கொள்ள முடியும். ஆக இங்கு இருக்கின்ற இலகுவான வழி என்னவென்றால், உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வினை நீங்கள் எடுத்துக்கொண்டாலே போதும். தற்கொலை எண்ணங்களாக இருக்கட்டும் சரி, தற்கொலை செய்யும் அந்த எண்ணமானது உங்களுக்கு வராமல் விட போகின்றது. ஆக தற்போதைய சமூகத்தில் இருப்பவர்களுக்கு பற்பல பிரச்சனைகள் உண்டு, அதற்கு பல ஆயிரம் தீர்வுகள் உண்டு. ஆனால் ஒருபோதும் தற்கொலை தீர்வாக வராது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.